ஒரு வீடு எப்பயுமே வெறுமையாக இருக்கவே கூடாது. எந்த விதமான சத்தங்கத்தம் இல்லாமல் அப்படியே நிசப்தமாக. சில பேர் வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மயான அமைதியில் இருக்கும் வீட்டுக்குள்ளே. அப்படி இருக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதனால தான் ஒரு கோவிலுக்குள்ளே போகும்போது சரி, சில மெடிடேஷன் பண்ணக்கூடிய இடங்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறது அந்த இடத்துல கேட்கக்கூடாது, இல்லை நீங்கள் பேசக்கூடாதுங்கிறக்கா மைல்டாக ஒரு சாண்டிங் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த சாண்டிங்கோ இல்லை இந்த மாதிரியான ஒரு மைல்டான மியூசிக் கொடுக்கும்போது உங்கள் மனசு என்ன பண்ணும், இல்லை உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற அதிர்வு என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் என்ன நினச்சி அந்த இடத்துக்கு போகிறீங்களோ அதை மறக்கடிச்சிடும். ரொம்ப டேஞ்சரான விஷயம் என்னென்னா, ஏதோ ஒரு சீரியல்லு இதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ, இது ஏதோ ப்ரோக்ராம்ஸ் அவன் உட்காந்து அங்கே நல்லா அழுதுகிட்டு இருப்பான், அதை நல்லா சத்தம் வச்சு நம்ம ஆளுங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இப்போ யாருக்கா ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக எங்களுக்கு குழந்தைகள் இல்லை சார், எங்களுக்கு நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்ன கேட்பேன்னா, ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ஃபார்மட் நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா. மீண்டும் உங்கள் எல்லாரையும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நிறைய ஜோதிடம் சார்ந்து, எண்கணிதம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். வாஸ்து சார்ந்து நம்ம வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவையோ, ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும், நமக்கு இருக்கிற சந்தேகங்கள், உங்கள் சார்பில் யாராவது ஒருத்தர் கேட்கக்கூடிய சந்தேகங்களை அதை என்னோடய பார்வைக்கு கொண்டு வந்து அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கலாம் ஒரு எபிசோட்ஸில் அப்படின்ட்டு ஒரு நல்ல நோக்கத்தோடு பண்ணிக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஏதோ ஒரு அதிர்வலை இருந்துக்கிட்டே இருக்கணும். வீடு எப்பயுமே வெறுமையாக இருக்கக்கூடாது. ஒரு உதாரணம், பொதுவாகவே எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு ஆப்ஜெக்ட், பொருள், அது என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, அது ஏதோ ஒரு அதிர்வலையில் இயங்கிட்டு தான் இருக்குது. எதுவுமே அதிர்வலை இல்லாமல் இல்லை. அது உயிரினங்களாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி. ஒரு மண் இருக்குன்னா அது ஒரு அதிர்வில் இருக்குது, அது ஒரு ஃப்ரீக்வன்சியில் இயங்கிக்கிட்டே இருக்குது. நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சியில் இயங்கிக்கிட்டே இருப்போம். ரேடியோ ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். நீங்கள் இந்த ரேடியோ அப்படின்னு சொல்லும் போது நல்லா கவனிங்க. இப்போது எஃப்எம் ரேடியோ இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே அந்த ரேடியோ, இப்போ யாரும் ரேடியோ யூஸ் பண்ணுறதில்ல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேடியோ, ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு ரேடியோ சின்னதாக கையில் இருக்கும். அதை கரெக்டாக அந்த சேனலில் டியூன் பண்ணும்போது ஏற்கனவே அந்த எஃப்எம் ஸ்டேஷன்லேருந்து அவங்க ஒரு அதிர்வலையில் அதை பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட சேனலில் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஃப்ரீக்வன்சியில். இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும்போது நமக்கு அது அந்த ஒலி, அந்த சவுண்ட் நமக்கு கேட்க ஆரம்பிக்கும். அந்த சேனலோட ஒலி அதிர்கள் நமக்கு கேட்க ஆரம்பிக்கும். அதே போல் ஒரு வீடு எப்பயுமே வெறுமையாக இருக்கவே கூடாது. எந்த விதமான சத்தங்கத்தம் இல்லாமல் அப்படியே நிசப்தமாக. சில பேர் வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மயான அமைதியில் இருக்கும் வீட்டுக்குள்ளே. அப்படி இருக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அப்படி இருக்கிற வீடுகளில் கவனிச்சிங்க அப்படின்னா, உயிரை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை குறைஞ்சிக்கிட்டே வருங்க. இது எப்படி புரியும்படியாக சொல்லலாம் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆளும் பேருமா நிறைய ரிலேட்டிவ்ஸு, சொந்தக்காரங்கள்லாம் வந்து இருந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அதெல்லாம் இன்றைக்கி எல்லோரும் மறந்தாச்சு. ஓரளவுக்கு வீட்டுக்குள்ளே மறந்துட்டோம். எல்லாத்தையும் வெளியில் போய் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சில பேர் ஒரு வீக்கெண்ட் ஆனால் வெளியில் போய் கொண்டாட்டங்கள் பண்ணுறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போய் வெளியில் போய் செய்கிறது, அதெல்லாம் ஓகே. பட் வீட்டுக்குள்ளே அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டோம். நம்ம அதெல்லாம் செய்கிறதே இல்லை. யாராவது ஆள் வர போக இருந்தால் தானே அதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு. சத்தமே இல்லாத வீடெல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சிட்டி கல்ச்சர் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சிட்டி மட்டும் இல்லை, சின்ன சின்ன டவுன்ஸு, வில்லேஜஸ் எல்லாம் அந்த கல்ச்சரை நோக்கி போக ஆரம்பித்தாச்சு. அப்படின்றப்போ நம்ம அந்த நீரோட்டத்திலேயே சேர்ந்து எல்லோரும் ஓட வேண்டியதாக இருக்குது. அக்கம் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. சத்தம் போடாமலே வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் எல்லாருக்கும் வந்துருச்சு. அது என்னென்னா, அது எங்கே கொண்டுட்டு போய் விடுது அப்படின்னா, எந்த அதிர்வலையும் இல்லாமல் வீடை மெயின்டைன் பண்ணுறோம். இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அப்படின்னா என்ன, அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சப்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும், இனிமையான சப்தங்கள். இன்னும் டேஞ்சரான ஒரு விஷயம் எல்லோரும் பண்ணுறது என்ன அப்படின்னா, அதிகப்படியாக சவுண்டு வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு குத்துப்பாட்டு அது இதுன்னு சினிமாவில் வர்றது, நம்ம வீடே வேறு மாதிரி அதிர்ற மாதிரி, இல்லை தேவையில்லாத விஷயங்களை நல்ல சவுண்டு வச்சு கேட்குறது, இந்த மாதிரி வேலைகள் நிறைய பண்ணுவாங்க. ஒரு உதாரணம், எல்லாரும் அதை செய்கிறதில்ல, ஆனால் ஒரு கன்சிடரபுளாக ஒரு கணிசமான ஒரு க்ரௌட் அதை செய்கிறாங்க. ஒன்று வீட்டுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு டிஸ்கோத்தே ஃப்ளோர் மாதிரி அந்த இடத்துல அப்படி ஒரு குத்துப்பாட்டு போட்டுக்கிட்டு அதுதான் அவங்களுக்கு கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது போல இருக்குது. அந்த மாதிரி கேட்குறவங்களும் இருக்காங்க. சின்ன வயசு பசங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அது ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் அதை செய்யலாம். பட் ஒரு வீட்டுக்குள்ளே, ஒரு 4 பேர் வாழக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி தேவையில்லாத சப்தங்களை ஒலிக்க செய்கிறதோ இல்லை அந்த மாதிரி கேட்குறது கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏதோ வயசு காரணமாக ஏதோ பசங்க ஏதோ விளையாட்டாக செய்கிறதுங்கிறது சரி. பட் இதே ரெகுலராக பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போ என்ன தான் சார் பண்ணணும் ஒரு வீட்டுக்குள்ளே அப்படின்னா, ரொம்ப ரம்யமான, மனசுக்கு இதமான ஏதாவது ஒரு ஃப்ரீக்குவன்சி ஏற்படுத்தக்கூடிய சாங்ஸ், ஏதாவது ஒரு பாடல்களை ஒலிக்க செய்யலாம்.
நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனித்து பாருங்கள், நல்லா உத்து பாருங்கள். ரொம்ப பெரிய பெரிய மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வீடுகளுக்கெல்லாம் போய் பாருங்கள் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது. நிச்சயமாக அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு மைல்டான ஒரு மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்கும். அது மங்களகரமான ஒரு மியூசிக்காக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சாமி பாட்டு, ஏதோ ஒரு சாண்டிங் போய்கிட்டே இருக்கலாம். ஏதோ ஒரு அதிர்வலை அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் வாட்ச் பண்ணி பாருங்கள். அதனால தான் ஒரு கோவிலுக்குள்ளே போகும்போது சரி, சில மெடிடேஷன் பண்ணக்கூடிய இடங்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசுகிறது அந்த இடத்துல கேட்கக்கூடாது, இல்லை நீங்கள் பேசக்கூடாதுங்கிறக்காக மைல்டாக ஒரு சாண்டிங் ஓடிக்கிட்டே இருக்கும். மைல்டாக இருக்கும். இந்த சாண்டிங்கோ இல்லை இந்த மாதிரியான ஒரு மைல்டான மியூசிக் கொடுக்கும்போது உங்கள் மனசு என்ன பண்ணும், இல்லை உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற அதிர்வு என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் என்ன நினச்சி அந்த இடத்துக்கு போகிறீங்களோ அதை மறக்கடிச்சிடும். அந்த இடத்துல ஒரு மியூசிக்கோ இல்லை அந்த இடத்துல ஒரு சாண்டிங் போகுது இல்லையா, அதோட உங்கள் மனசை சேர்த்து அது உள்ளே ட்ராவல் பண்ண வச்சிடும். இப்போ ஒரு இடத்துல ஒரு சாய் பஜன் மெதுவாக மைல்டாக போயிட்டுருக்குன்னு வச்சுங்க, உங்கள் மனசை அதோடு சேர்ந்து உங்களுக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டீங்க அப்படின்னா அதோட சேர்ந்து உங்கள் மனசும் பாட ஆரம்பிச்சிடும். நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அந்த இடத்த நீங்கள் அக்வயர் பண்ணிக்க போகிறீங்க, இல்லை அடாப்ட் பண்ணிக்க போகிறீங்க. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயும் என்ன செய்யணும்னா, ஒரு மைல்டான மியூசிக் எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசை வந்து வேறு சம்மந்தமில்லாத விஷயத்துக்கு அந்த எண்ண ஓட்டங்களை போக விடாமல் பார்த்துக்கும். சில பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பாட்டு பாடுறது, ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு பாடல், சினிமா பாடல் கூட இருக்கலாம், ஏதோ ஒன்று பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். டிவியில் ஓடும், ரேடியோவில் ஓடும், மைல்டாக. சில கம்பெனிஸ்லேயே பாருங்களேன், அவங்களோட வேலை பளு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு பாட்டு, ஒரு சினிமா பாட்டு ஏதாவது ஒன்று போய்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மனசை அப்படியே வருடி விடுற மாதிரி அந்த மனதை வந்து அப்படியே அது சாந்தமாக வச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப தேவையில்லாத கோக்குமாக்கான இல்லை தேவையில்லாத எண்ணங்களை நோக்கி மனசை பயணப்பட விடாது. அதுக்கு தான் இந்த வேலை செய்கிற இடங்கள்லையும் பாட்டு போடுறதுக்கான ரீசன் அதுதான். அலைபாய விட்டால் என்ன ஆகும், மனசை செய்கிற வேலையில் ப்ரொடக்டிவிட்டி குறையும். அப்போ ஒரு வீட்டுக்குள்ளேயே என்ன அப்படின்னா, ஒரு மைல்டான மியூசிக் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது அவசியம். அது கூடுமான வரைக்கும் ஒரு மந்திரங்களோ, ஒரு சாண்டிங்கோ, ஏதோ ஒரு தெய்வத்தோட சாண்டிங்கோ, வெறும் பூஜை ரூம்குள்ளே தான் இதெல்லாம் இருக்கணும், மற்ற ஹால் ரூம்லலாம் என்ன வேணாலும் இருக்கலாம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரான விஷயம் என்னென்னா, ஏதோ ஒரு சீரியல்லு எதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லையோ, இது ஏதோ ப்ரோக்ராம்ஸ் அவன் உட்காந்து அங்கே நல்லா அழுதுகிட்டு இருப்பான், அதை நல்லா சத்தம் வச்சு நம்ம ஆளுங்க உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. உங்களுக்கு அந்தளவுக்கு டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை அதை நோக்கி உங்கள் மனசை செலுத்துறீங்கன்னா, நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய பகுதியை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் தான் அதை அனலைஸ் பண்ணிக்கணும். அப்போ இதெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடாது சார் அப்படின்னா, உங்களுக்கு அது தேவைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இன்னும் வளர்ச்சி வரலேன்னு வேறு நீங்கள் வருத்தப்படுறீங்க, பார்க்குறீங்களா? அதுதான் அதில் இருக்க முக்கிய விஷயம். நமக்காக நம்ம வேலை செய்யாமல் யாரோ ஏதோ எடுத்த ஒரு சீரியலையும் ஒரு ப்ரோக்ராமையும் உட்காந்து ரொம்ப மனசுருகி பார்க்குறோம் இல்லையா, தினசரி. இன்றைக்கோ ஒரு நாள் ஒரு தேட்டரில் போய் சினிமா பார்க்குறதுங்கிறது அதுக்கு பேர் ரிலாக்ஸ். தினசரி இதே ஒரு வேலையாக வச்சுருந்தா அது எப்படி ரிலாக்ஸ் ஆகும் கேட்டால், எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, நான் வந்து ஒரு மணி நேரம் டிவி பார்க்கக்கூடாதா? தாராளமாக பார்க்கலாம், யார் வேண்டாம்னா. உங்கள் வீடு, டிவி தாராளமாக பார்க்கலாம். ஆனால் அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். அதிலிருந்து நீங்கள் என்ன நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே ஒரு விஷயம் காதுக்குள்ளே போய்கிட்டே இருக்கலாம், தப்பு கிடையாது. இன்றைக்கி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் வந்துருச்சு இந்த டெக்னாலஜி மூலமாக. நீங்கள் எந்த நல்ல விஷயத்தையும் இந்த டெக்னாலஜி மூலமாக கற்றுக்கலாம். முன்ன வந்து ஒரு பதிகம் கற்றுக்கிறதையோ, ஒரு ஸ்லோகம் கற்றுக்கிறதோ, ஒரு நல்ல விஷயத்தை காது கொடுத்து கேட்குறதையோ, இதுக்காக நீங்கள் நிறைய மெனக்கிட வேண்டியது இருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சி என்ன அப்படின்னா, எதையும் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களால் கற்றுக்க முடியும். அப்படி ஒரு வளர்ச்சியை இன்றைக்கி இந்த விஞ்ஞானம் கொண்டு வந்து கையில் கொடுக்குது. அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு அதில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் காத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம தவறுதலாக தான், பாதி பேர் அதை வந்து தவறுதலாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் இல்லை, சில பேர். அப்போ வீட்டுக்குள்ளே நிச்சயமாக ஒரு அதிர்வலை இருக்கணும். ஏதோ ஒரு மைல்டு மியூசிக் அந்த இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், எங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மைல்டான ஒரு ஃப்ரீக்குவென்சியில் ஒரு சப்தங்கள் ஒரு பில்டிங்குள்ளே எங்கே எழுப்பப்படுதோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேவையில்லாத சண்டைகள் இருக்காது, தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை அதெல்லாம் இருக்காது. இப்போ யாருக்கா ஒருத்தருக்கு வந்து ரொம்ப நாளாக எங்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லை சார், எங்களுக்கு நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வியே என்ன கேட்பேன்னா, ரொம்ப அதிர்ற மாதிரி ஏதாவது மியூசிக் கேட்பீங்களா அப்படின்னு கேட்பேன். தம் தும்னு குதிக்கிற மாதிரி ஏதாவது மியூசிக் கேட்பீங்களா அப்படின்னு கேட்பேன். அந்த கேள்வியில் அப்படி ஒரு ஆழம் இருக்குது. அது என்ன செய்யுது தெரியுங்களா? அப்படி ரொம்ப அதிர்ற மாதிரி மியூசிக் கேட்கும்போது உங்கள் உடம்புல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸே நடக்குது அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. இது முதல் பாயிண்ட்டு. அடுத்தபடியாக நீங்கள் முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு மைல்டான ஒரு மியூசிக்கு, நான் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி ஒரு குழந்தைக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி கப்புள்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த வீட்டுக்குள்ளே கிருஷ்ணர் பஜன் எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு விடுங்க, நல்ல மியூசிக் போட்டு விடுங்க, சில பதிகங்கள்லாம் கொடுத்து அதெல்லாம் போட சொல்லுவேன். அது
அப்படி ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணும். உறுதியாக இவங்க எந்த எண்ணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த எண்ணம் நிச்சயமாக நடக்கும். அதுக்கு தான் இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த காலத்து பெரியவங்க. அந்த 4 அவங்க கொடுத்ததுக்கு காரணமே இதுதான். உன் பிரச்சனை இதுவாக இருக்கா, இதை முயற்சி பண்ணி இறைவன்கிட்ட உனக்கு வேண்டியதை நீ வாங்கிக்கலாம்ங்கிறதுக்காக தான் இந்த திருவாசகமும் தேவாரமும் இந்த மாதிரி பாடல்கள்லாம் கொடுத்துட்டு போன பதியங்கள்லாம் கொடுத்துட்டு போன காரணமே இதுதான். பன்னீர் திருமுறை வேறு எதுக்கு கொடுத்துருக்காங்க? நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக தான். நம்ம அதை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். நான் அவங்களுக்கு சொல்கிறதே என்னென்னா, ஒன்று அந்த மாதிரி அதிர்வலையை ஏற்படுத்துங்க, நல்ல ஒரு மைல்ட் மியூசிக் வைங்க. உங்களால் அந்த இடத்துல வாய்ப்பே இல்லையா, முதல்ல உங்கள் இடத்த மாற்றிருங்கன்றுவேன். அந்த வீட்டையே மாற்றி வேறு இடத்துக்கு போயிடுங்கன்றுவேன். நிச்சயமாக ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் குடியிருக்கீங்கன்னா அது நிசப்தமாக எந்த சத்தமும் இல்லாத ஒரு வெறுமையான ஒரு கட்டடமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற உயிரணுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது என்ன பண்ணும் ஒரு கட்டத்தில் அப்படின்னா உங்களையும் வெறுமையான ஒரு ஆளாக மாற்றிடும். அதனால தான் நீங்கள் எப்பேற்பட்ட இன்றைக்கி இருக்கிற இதில் பாருங்கள், ஒரு காருக்குள்ளே போனாலும் ஒரு மியூசிக் சிஸ்டம் கம்பல்சரி ஆக்கிட்டான். இன்றைக்கி உங்கள் மைண்டு மைல்டாக ஏதோ ஒரு அதிர்வலையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது கார் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு வேணும் வேணாங்கிறதெல்லாம் அவங்க கவலை கிடையாது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், உங்கள் செல்ஃபோனில் எல்லா வசதிகளும் இருக்குது. நீங்கள் பாட்டு கேட்கலாம், எல்லாம் கேட்கலாம். அப்புறம் இதுக்கு காரில் வேறு தனியாக ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுக்குறாங்க, மியூசிக் சிஸ்டம். உங்களை கூலாக வச்சுருந்தா தான் நீங்கள் செய்கிற டிரைவிங் சரியாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான். நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்க இவ்வளோ பெரிய காரை தயாரிக்கிறது அவங்க வேலை, மியூசிக் சிஸ்டமை தயாரிக்கிறது அவங்க வேலை கிடையாது. பட் இருந்தாலும் அதை ஒரு கம்பல்சரியாக உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே அதை உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களை கூலாக வைக்கிறதுக்காக தான். ஸோ இந்த விஷயத்த நிச்சயமாக எல்லாரும் பாசிட்டிவாக பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நான் கொடுத்துருக்குற இந்த ஜோதிட தகவல் அல்லது ஆன்மீக தகவல் உண்மையிலே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.